இயற்கை எவ்வளவு அமைதியாகவும் அழகாகவும் இருந்தாலுமே சில சமயங்கள்ல இயற்கை அதோட வேலையை காட்ட தான் செய்யுது. ஆமா, அண்மையில கூட துருக்கி சிரியால ஏற்பட்ட நிலநடுக்கத்துல நிறைய பேர் உயிரிழந்து போனாங்க. அது நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு முன்னாடி பறவைகள் கூட்டம் கூட்டமா சுத்தி திரிஞ்சதை பார்த்திருப்போம். எந்த ஒரு இயற்கை அழிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி விலங்குகளுக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்றதா நாங்க கேள்விப்பட்டிருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா ஜப்பானிய தீவுல ஆயிரக்கணக்கான காகங்கள் கூட்டம் கூட்டமா சூழ்ந்து விசித்திரமான நிகழ்வு வீடியோவாக வெளியாகி இருக்கு. ஆயிரக்கணக்கான காகங்கள் கியோட்டோவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜப்பானிய தீவான ஹான்ஷீவ்ல தரை, வானம், கட்டிடங்கள், வாகனங்கள் அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தாலுமே காகங்கள் பறக்கிறத கண்டு மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தீவுல மர்மமான முறையில காகங்கள் ஒன்று கூடி கத்தக்கூடிய வீடியோ காட்சி இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல பின்னணியில இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்றது இன்னும் வெளியாகல. ஆனா விலங்குகள் இல்லாட்டி பறவைகள் அதிக எண்ணிக்கையில ஒரு இடத்துல கூடுமாக இருந்தா இயற்கை பேரழிவின் தொடக்கத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சில அறிக்கைகள்ல வெளியாகி இருக்கு. அந்த வகையில ஜப்பான்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தீவுல ஆயிரக்கணக்கான காகங்கள் ஒன்று கூடி அங்க இங்கேயும் திரியக்கூடிய காட்சி இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருது. இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.